ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். பாலாஸ் கிச்சனில் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு பொடி போட்ட கறி பண்ண போகிறோம். அந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குழைவாக வேக வைக்கல, கொஞ்சம் நம்ம கட்டார மாதிரி வேக வச்சுருக்கேன். அது பொடிக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, வேர்க்கடலை அரை ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம், வரமிளகா ஒரு துண்டு, பெருங்காயம், உப்பு பொடி, மஞ்சள் பொடி. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை நம்ம வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு வாண்டியில் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். அதில் நாம் எடுத்து வச்சுருந்த பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம், வறுத்து பொடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் கடுகு மட்டும் தாளிச்சிட்டு நாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம வறுத்ததை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்கலாம். 5 நிமிஷம் பொடி போட்டு வதக்கிட்டேன். பொடி வாசனை போயிடுச்சு. நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு பொடி போட்ட கறி தயார்.